எனக்கு என்னமோ என்னோட மைண்ட் செட்டு எனக்கு தோன்றதை நான் ஷேர் பண்ணுறேங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எந்த சமையல் ரொம்ப ஈஸின்னு கேட்டிங்கன்னா, நான்வெஜ் சமைக்கிறது தான் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எல்லாத்தையும் மசாலாவை அரைச்சி ஒரு 4 விசில் விட்டு இறக்கிட்டா குழம்பு ரெடி. ஆனால் இது வெஜிடபிள் பண்ணும்போது அதை வணக்கி இதை இதில் ஆட் பண்ணி தாளிச்சு ஊற்றின்னு ஏகப்பட்ட ஸ்டெப் இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து மைண்ட் செட் இருக்கும்னு நம்புறேன். மசாலா பேக்கெட் பொடியும் ஆட் பண்ணாமல் இன்னைக்கு நானே மசாலா அரைச்சி ஊற்றி சிக்கன் கிரேவி பண்ண போகிறேங்க சப்பாத்திக்கு. ஜாரில் தேங்காய், வெங்காயம், பச்சை மிளகா, பிரியாணி மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி மல்லி இலை, புதினா, தக்காளி இதையும் சேர்த்து ஆட் பண்ணி மையா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கு முன்னாடி குக்கரில் மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி இலை இதெல்லாம் வதக்கிட்டு முழு கோழியில் கோழி போல் இன்றைக்கி சமைக்க போகிறேங்க. ஏன்னா நைட்டுக்கு சப்பாத்திக்கு தொக்கு மாதிரி சிக்கன் கிரேவி தான். வெங்காயம் வதங்கும் போதே சிக்கனையும் கொஞ்சம் ஆட் பண்ணி லைட்டாக வதக்கி ஜாரில் மையா அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை ஊற்றி ஒரு டம்ளர் போல் தண்ணி விட்டு 5 to 6 விசில் விட்டு இறக்குனா குழம்பு ரெடி. இருந்தால் சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்க.